கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒரு புதிய கிருபைகளோடு கூட உங்களை வழி நடத்துவாராக. நியாயாதிபதியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே ஒன்று வாசிக்கிறோம். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மிஸ்பா என்று சொல்லுகிறோமே, கர்த்தருடைய சந்நிதி. மிஸ்பா என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. அதே போல நாம் தேவனுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். யூதர்கள் காலத்தில், அந்த காலங்களில் யூதர்கள் வழக்கத்தின்படி குடும்பத்திற்கு ஒருவர் இராணுவத்திற்கு செல்ல வேண்டும், மிலிட்ரிக்கு போக வேண்டிய ஒரு வழக்கம் அந்த காலங்களில் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு அங்கே இராணுவத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லும்போது அது அந்த மிஸ்பாவில் போய் மிஸ்பா என்று சொல்லிவிட்டு போவார்கள். அதே போல மனைவி கணவனுக்கு சொல்லும்போது மிஸ்பா என்று சொல்வார்கள். மிஸ்பா என்று சொன்னால் அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு உடன்படிக்கை, அவர்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற எப்படி ஒரு உடன்படிக்கை, அது போல மிஸ்பா என்று சொல்வது. மிஸ்பா மனைவி சொல்வார்கள் கணவனிடத்துல, நீங்கள் இராணுவத்துக்கு போங்க, உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம், ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் நாங்கள் பொறுப்பாக இருந்து நீங்கள் கவனித்துக் கொள்கிறோம், நீங்கள் அந்த கவலை இல்லாமல் நீங்கள் இராணுவத்தில் பணியாற்றுங்கள் சொல்லி மிஸ்பா என்று சொல்லி சந்தோஷமாக அனுப்பிவிடுவார்கள். அதே போல் கணவர் தன் மனைவியிடத்தில் அவரும் போய் அங்கே நான் நன்றாக வேலை செய்வேன், உங்களுக்கு அடிக்கடி கடிதம் போடுவேன், உங்களுக்கு தேவையான பணங்களை நான் அனுப்பி கொடுப்பேன், என்னை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி மிஸ்பா என்று சொல்லி அவர் மனைவியிடத்தில் சொல்வார்கள். இப்படி இருவரும் பகிர்ந்து கொள்கிற ஒரு சம்பவம் தான் இந்த மிஸ்பா என்கிற ஒரு சம்பவமாக கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிற உறவை வெளிப்படுத்தக்கூடியதாக. இதே போலதான் நாம் தேவனிடக்கும் நமக்கும் இருக்கிற உறவை வெளிப்படுத்துவதற்காக இந்த மிஸ்பாவில நின்று எப்தா தன்னுடைய காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவில தேவனிடத்துல சொன்னான். தேவன் அதே வார்த்தையை மிஸ்பாவை சொல்லி எப்தாவை திடப்படுத்துகிற காரியத்தை நான் பார்க்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற எந்த சம்பவமாக இருந்தாலும் மனிதனிடத்துல பகிர்ந்து கொள்வதை விட தேவனிடத்துல போய் பகிர்ந்து கொள்ளும் போது, தேவனிடத்துல சொல்லும் போது, தேவன் அதை கேட்டு அதற்கு நிச்சயமாக நமக்கு ஒரு உறுதி வார்த்தைகளையும் நம்பிக்கையும் கொடுத்து நம்மை வழிநடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவருடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செவியுங்கள். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி நடத்துவார். தொடர்ந்து செபிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் அருமையான கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். போல ஆண்டவரே, உம்மிடத்துல சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு நீங்களும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க நான் செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கறனால பிதாவே, ஆமென்.